புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சிவா எம்எல்ஏ பேட்டி. புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என பாஜக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறையின் குடிநீர் பொது சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் சுகாதாரமற்ற குடிநீரால் பொதுமக்களுக்கு ஏற்படும் நோய் தாக்கங்களை தடுக்க கோருவது சம்பந்தமாக திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கீழ்கண்ட மனுவை வழங்கினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி 45 அடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சிவா எம்எல்ஏ பேட்டி. மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவரணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மருத்துவ முகாமை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா அவர்கள், புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர். 22 எம்எல்ஏக்கள் பலத்தோடு, மத்திய அரசின் அதிகாரத்தோடு, மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது. இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி மக்கள் எம்எல்ஏவை தேர்வு செய்கின்றனர். அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் எம்எல்ஏக்கள் முதலாளிகளாக மாறிவிட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கிவிட்டனர். துறைமுகத்தை தனியார் மயமாக்கிவிட்டனர். மின்துறை, துறைமுகம் தனியார் மயமாத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். புதுச்சேரிக்கு இழைத்துள்ள அநீதிகளை திரும்ப பெற வேண்டும். ஏழை எளிய மக்கள் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறக்கவே இல்லை. புதுச்சேரியில் முரண்பட்ட அரசு என்பதால் அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளனர். மக்களுக்கு கிடைத்த ஜனநாயக ஆயுதம் மூலம் பதிலளித்துள்ளனர். முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கூட தங்கள் தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகளை பெற முடியவில்லை. ஆட்சியாளர்கள் வேண்டாம் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர். ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம். இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என சிவா தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக உட்பட பல வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்து விட்டார்களே என்ற கேள்விக்கு அரசியல் பேசும்போது காமெடி செய்ய வேண்டாம் என சிவா பதிலளித்தார். புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என பாஜக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு தேவையானவை தொடர்ந்து செய்வோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாவின் 61வது பிறந்தநாள் ஏனம் பிராந்தியத்தில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், லட்சுமி காந்தன், பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழா மேடையில் பேசிய நமச்சிவாயம்,
புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனம் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் எனவும் மக்களுக்கு தேவையானவை தொடர்ந்து செய்வோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பொதுப்பணித்துறையின் குடிநீர் பொது சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் சுகாதாரமற்ற குடிநீரால் பொதுமக்களுக்கு ஏற்படும் நோய் தாக்கங்களை தடுக்க கோருவது சம்பந்தமாக திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கீழ்கண்ட மனுவை வழங்கினார். புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் பருக உகந்த நிலை இல்லாமல் மிக மாசு கலந்த நிலையில் வழங்கப்படுகிறது. அந்த குடிநீரை அருந்தும் பொதுமக்கள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறார்கள். பொதுப்பணித்துறை மூலம் வழங்கப்படும் இந்த குடிநீரின் மாசு அளவு TDS அளவு பல பகுதிகளில் 2000ற்கு மேல் உள்ளதாக தெரிகிறது. இந்த அளவிற்கு TDS இருக்கும் குடிநீரை பொதுமக்கள் பருகக்கூடாது என்று தெரிகிறது. ஆனால் இந்த குடிநீரை தான் பொதுமக்களான சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பருகக்கூடிய நிலைமை உள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்பு காரணமாக நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் இல்லாததால் இந்த குடிநீரை பருகும் மக்கள் அதிக அளவில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்படி மாசுபட்ட குடிநீரை உட்கொள்பவர்கள் சிறுநீரக கோளாறு, அதன் தாக்கத்தால் ஏற்படும் இணை நோய்களான மஞ்சள் காமாலை நோய், நரம்பு மண்டல பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, சுவாச கோளாறு, சரும நோய் போன்ற நோய்களுக்கு ஆளாகி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் அதிக பணம் செலவு செய்து சிகிச்சை செய்து கொண்டாலும் நோய் குணமாகாமல் உயிரிழப்புக்கு ஆளாகின்றனர். ஆகையால் பொதுமக்கள் நலன் கருதி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் சுகாதாரமான நிலையில் உள்ளதா, பருக ஏற்றதா என்பதை தங்கள் துறையினர் தொடர்ந்து ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பருக உகந்த குடிநீரை வழங்க உறுதி செய்து பொதுமக்களின் நலனின் அக்கறை செலுத்த ஆவணம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி அவர்கள் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 ஏர்போர்ட் ரோட், ஆப்போசிட் நாவலன் நெடுஞ்செழியன் ஹை செகண்டரி ஸ்கூல், லாஸ்பெட், பாண்டிச்சேரி. For admission contact 9600421333. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லாரன் பசுமை இயக்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கி துப்புரவு பணியை தொடக்கி வைத்தார். அங்கன்வாடி ஆசிரியர்கள் ராஜலட்சுமி, செல்வி முன்னிலை வகித்தனர். மற்றும் நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி, தன்னம்பிக்கை குழு எலிசபெத் ராணி, அங்கன்வாடி திட்ட அதிகாரி செல்வகுமார், ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் நளினி, மனித உரிமைகள் அமைப்பு மணிகண்டன் மற்றும் மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். மேலும் மது பாட்டில்கள், குப்பைகள் அகற்றப்பட்டன. புதுச்சேரி 45 சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி 45 சாலை ராஜராஜேஸ்வரி நகரில் குழந்தைகள் நல மருத்துவர் பிரியாவின் வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையம் புதிதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம்,
வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர் பிரியா, மருத்துவர் விஜய் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவர் பிரியா குழந்தைகளுக்கு சிகிச்சையை தொடங்கி அதற்கான ஆலோசனையையும் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழு நிர்வாக இயக்குனரும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான விபிஎஸ் ரமேஷ்குமார் மற்றும் தொழில் அதிபர்கள், மருத்துவர்கள், சப்தகிரி குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த மையம் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரையும் செயல்பட உள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு பார்ம் 2 சான்றிதழ் வழங்கல். புதுச்சேரி டேக்வாண்டோ சங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வீரர்களுக்கு பார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை வழங்கி வாழ்த்து கூறினார். இந்த நிகழ்வில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பகத்சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் கலந்து கொண்டனர். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் கூறியதாவது: விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு பார்ம் 1, தேசிய போட்டி பார்ம் 2, மண்டல பல்கலை போட்டி 3, SGFI போட்டி ஃபார்ம் 4 ஆகிய அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண்கள் வழங்கி ஊக்குவித்து வருகிறது. பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உண்மையானவையா, அது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள https://government.in மற்றும் https://olympic.india.in என்ற இணையதளத்தில் இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறைக்கு நேரடியாக சென்று உண்மை தன்மையை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அவர் கூறினார். புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சிவா எம்எல்ஏ பேட்டி. புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என பாஜக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறையின் குடிநீர் பொது சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் சுகாதாரமற்ற குடிநீரால் பொதுமக்களுக்கு ஏற்படும் நோய் தாக்கங்களை தடுக்க கோருவது சம்பந்தமாக திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கீழ்கண்ட மனுவை வழங்கினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி 45 அடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்.